ஐயா கருப்பசாமி, உன் கோயிலுக்கு வரும்பொழுது எந்திரிச்சு நடக்க முடியாம கிடந்தேன். என்ன இன்னைக்கு ஐஸ்வர்யமா நடக்க வச்சுட்ட ஐயான்னு ஒரு பொண்ணு என்னை பார்த்து கேட்க வந்திருக்கா. வாமா, யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டுவாங்க. பாப்பா, என் செல்ல ஐயா. அழக்கூடாது, மங்களமா வரணும். ஒரு நேரத்தில் எதிர்த்து நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிய. இன்னைக்கு உன்னை நடக்க வச்சது யாரு? கருப்பசாமி. வழிகாட்டும் கருப்பசாமி, வழி நடத்தின கருப்பசாமி. என்னடா தம்பி, இப்போ உனக்கு வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுத்து வைக்கணும்? என்னது? எல்லாரும் அந்த பக்கம் போங்க, நீ மட்டும் பக்கத்தில் வா. கண்ணாடி கழுத்தி அம்மாட்ட கூட கண்ண முடிக்கா. நின்னாச்சு. கால் வந்துட்டு வா. கண்ணாடி இல்லாமலே கால் வந்துட்டு வா. நீங்கள் உட்காருங்க. உள்ள மட்டும் விட்டு மெல்ல மெல்ல எந்திரிச்சு அது வேகத்தில் தடுமாட்டா. வேற ஒன்றும் இல்லை. காலை உதறிக்காமா அம்மாச்சி, காலை உதறிக்கா. நீங்கள் உட்காருங்கண்ணே. பதட்டம் இல்லாமல் வாமா. விழிக்கு செல்லக்கூடிய நரம்பில் டெம்பரேச்சர் கூடுதல். அதனால் பார்க்கும்போது அப்படி நடுங்கிறது மாதிரி பார்வை தெரியும். தெரியுதா? இதில் உங்களுக்கு ஒரு ஹியூமன் சைக்காலஜி மெடிசன் எப்படி கேட்டுக்காங்க. ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டு 6 மாதத்தில் இன்னொரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுதாங்கல்ல டாக்டர். அது எவ்வளோ பெரிய அறிவுடைமைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கண்ணு நல்லா தெரியும், இன்னொரு கண்ணு தெரியாது. நம்மளை அறியாமலே இது தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி நம்மளை விரித்து பார்ப்போம். அப்படி அப்போ நம்முடைய மனோசக்தியை எங்கே கொண்டு செலுத்துவோம்? அந்த தெரியாத கண்ணில் போய் செலுத்துவோம். நம்ம அங்கே செலுத்தும் போது இந்த ரத்த ஓட்டத்தினுடைய வேகம், இந்த நரம்புடைய ப்ரெஷர் பூரா ஏதோ போயிடும், அந்த கண்ணுக்கு போயிடும். கடைசியில் அந்த கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவார். அது எங்கேருந்து வந்துச்சு? நம்ம விழித்து பார்த்தோமே டென்ஷனில், நம்மளுடைய மனத்தில் இருந்து வந்துச்சு. இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் கடவுளை நினச்சி உன் உள்ளத்தை கவனித்து நீ தியானம் இருந்து பழகு அப்படின்னு நான் சொன்னோம்னா, உச்சி படத்திலிருந்து துவங்கக்கூடிய நரம்பெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே அடங்கிடும். தலையில் உள்ள நரம்பெல்லாம் அடங்கிடும். அடங்கினோடனே உள்ளுக்கு இருக்கக்கூடிய உணர்வு அலைகள்லாம் சாந்தமாயிடும். அப்போ கண்ணுக்கு ப்ரெஷர் இருக்காது, காதுக்கு ப்ரெஷர் இருக்காது, வாய்க்கு அடக்கம் வந்துடும், எல்லா அடக்கமும் கரெக்டாக வந்துடும். தியானம் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்களே சரி பண்ணாமல் குழப்பிக்கிட்டு அலைஞ்சீங்கன்னா சரி வராது. இன்னையிலிருந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால், உன் மனக்கண்களை மூடி என்னையை நினைச்சு தியானம் பண்ணணும். 18 நாள். 18 நாள் பண்ணுகிற பொழுது உன் கண்ணில் இருக்கக்கூடிய பிரஷர் தீர்ந்துடும், பார்வை சரியாயிடும். காஸ்மிக் ஆஃப் ரேஸ், பிரபஞ்ச ஒளியை உன் கண்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னையிலிருந்து நீ விரித்து பார்க்க வேண்டாம், சாதாரணமாக பார்த்தாலே உனக்கு தெரியும். கால் விட்டுவா, நிதானமாக எழுதி பார்ப்போம். அப்படி தான் ஆனந்தமாக போய் கால் விட்டுவா. கர்ப்பசாமிக்கு மெஞ்ஞானமும் வேண்டும், அதோடு விஞ்ஞானமும் வேண்டும். வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேலை வேணும், என் புருஷனுக்கு வேலை வேணும், எனக்கு குழந்தை வேணும். உனக்கு வேலை தானே. உன் புருஷனை பற்றி ஒரு 3.5 மாதம் என்கிட்ட பேச வேண்டாம். அதுக்கு பிறகு நம்ம அவரை பற்றி பேசுவோம். என்ன பேசும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்ன பேர் வைப்ப? பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? என்ன பேர் வைக்கணும்? அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வைக்கணும். நல்லா இருக்கு. புண்ணியம் பெற்று இனிதாக வாழ்வாய், என்றும் உயர்ந்தும் இருப்பாய். வாழ்க மகளே, வாழ்க. இந்த பணம் வேணும்ல, இப்படி நல்லாரு. ஓ என்னோட தொழில் ரொம்ப இதாக இருக்குது. பண்ண முடுக்கா? ஆமாம், கூட இருக்கிறவங்களே சரியில்லையேக்கா. வெற்றியாக்கி தர, நல்ல நடக்கும். போயிட்டு வா. இந்தா இதை வச்சு பேணிக்கா. இந்தாப்பா, கடன் படாமல் காப்பாற்றுறேன், அறுமுதுராமல் வாழ வைக்க. இந்தா நல்லா இருக்கு.
வாழ்க மகனே, வாழ்க வாழ்க. கால் வாடா. கோயம்புத்தூர் பையா வாடா தம்பி, கொய்யா பழம் கொண்டு வந்திருக்கியாடா. வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே உங்கள் அம்மாங்க? கால் வா. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிள்ளை, உன் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்றை ஓர் ஆலயம். உங்கள் அம்மா தான் உனக்கு வீட்டில் எல்லாம். என்ன செய்யணும் உனக்கு? விவாகரத்து கேட்குறாங்க. கண்ண முடி. அம்மா தான் எல்லாம் சொன்னேன். உன் மண்டையில் அறிவு இருந்துச்சா? நான் கேட்குறதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா? இப்போ சொல்கிறேன் பாக்கியா, கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வா. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. போயிட்டோம் 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 போயிட்டோம். நல்லா இருக்கியாப்பா? வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன் மகள் நீரினாத மீனோ. பாடுதெல்லாம் புரியுதாடா உனக்கு? என்னடா புரியுது உனக்கு? ஏன்னா உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா தான் கெடுத்ததாக சொல்லி உன்னை விட்டு போயிட்டாடா. அவளுடைய குற்றச்சாட்டு எல்லாமே உங்கள் அம்மா மேலே தான். புரியுதா? அவளால் தான் உன் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறத ஒரு பிரேமாவை உருவாக்கி வச்சிருக்கா. அதனால் அவங்க அம்மா கூட இருக்கிறது வர நான் அந்த பைய கூட வாழ மாட்டேன். அதனால் விவாகரத்தை வாங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா அவனை படாத பாடுபடுத்தி அவனை கல்யாணம் முடிக்க விடாமல் ஆக்கி அவனை தெருநாயா நான் சுத்த வைக்கிற, நான் பொம்பளை இல்லை அப்படி சவால் விட்டுருக்கான். புரியுதா புரியலையாடா? கால் விட்டுருவான். ஆம்பளைக்கு மட்டும் தான் வீம்பு போட தெரியுமோ, பொம்பளைக்கும் முடியும். என்னம்மா அணிஞ்சிட மாட்டுக்க சட்டம் அப்படி. இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. சமாதானமான நிலையில் அந்த டைவர்ஸை வாங்கி தந்து குழப்பம் இல்லாமல் நடத்தி தந்தால் போதுமா? வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் சாமி. அந்த பணத்தை கேஸ் வாய்தாவுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னால் வாங்கி தந்துடுறேன். இல்லை இந்தா டைவர்ஸும் ஆகிடுது. போ. கர்மதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. என் பிள்ளையின் வாழ்வில் சில மனக்குழப்பம் இருக்கு ஐயா, அதை சரி பண்ணித்தாங்க ராசா அப்படின்னு தான் கேட்கான். என்னடா தம்பி பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பம்? பையனுக்கு மனநிலை சரியில்லை, முன்கோவம் ஜாஸ்தி. யாருக்கு? பையனுக்கு. அப்படியா? நீங்கள் சொல்கிறது அவன் காற்றுலேயே வாங்க மாட்டானே. அவன் போகிற பாதையில் தான் உங்களை கூப்பிடுவான். காது கேட்கல. ஏங்க வா, இங்கே வா, வா. கண்டிப்பாக அதே தான் நடக்கும் சார். கால் வைக்க. ஜெய் ஆஞ்சநேயா. எப்பா உங்கள் வீட்டு பக்கம் ஆஞ்சநேய மூர்த்தி இருக்காரா? வாராரே எங்கள் ஐயா. அஞ்சனாதேவி பெற்ற அருந்தமிழ் செல்வன், தர்மத்தை அறநிலையை அகிலமெல்லாம் காப்பாற்றி எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு முன் அவதாரம் செய்த ஆஞ்சநேயர். அவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா இவனுக்கு இந்த மனநிலைகள் தோன்றுச்சுன்னு கேட்டேன். அடே அவனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே மனம் அதிர்ச்சி ஆகிடுது. என்ன ஆகிடுது? மன அதிர்ச்சி ஆகிடுது. ஒருநிலைப்பட்ட மனம் இல்லை. மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான். சரியாக தூங்க மாட்டான். நைட்லாம் எழுந்து வச்சு இப்படி நடப்பான். படிக்கிறது மாதிரி பொசு எடுப்பான், படார்னு கீழே போடுவான். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கடா. அதனால் அவனை என்ன செய்யலான்னு பார்த்தேன். அவனுடைய உச்சியில் என் கையை வச்சுட்டா அவன் தணிஞ்சிருவான். என்னைக்கு நான் கூப்பிட்டு வருவேன்? நான் கூப்பிட வர வச்சுட்டுமா? கால் அனுப்போ. இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அடுத்து வரும்போது அவனோட வருவ நீ.
நாய்களுக்கு பின்னால் வருவாங்கள போயிட்டு அப்போ கர்பசாமிக்கு வேணா தம்பி என்னடா சோமார் கேப்பா உன் பேர் என்ன பேரு அதானே பார்த்தேன். கோயம்புத்தூர் வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துபவர் யார்? என்ன வண்டி நான் வச்சிருக்கிய? கால் வந்துட்டு வாங்கண்ணே. அன்பு மலர்களே நம்பியிருங்களேன் நாளை நமதே. எத்தனை பேர் கூட பிறந்தாங்க? 2 பேர், அக்கொண்டு தம்பி ஒன்று. எங்கே இருக்காங்க? பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஒன்றா இருக்கீங்களா? இருக்காரு, தனித்தனியாக இருக்காருங்க பக்கத்துலேயே. அன்பு பாசத்தில் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரி கால் கூட தம்பி வந்தா அப்படி. இந்த நாடும் நமதே தருமம் உலகினே வாழும் வரையினே. வரலாம் அப்பா. என்னப்பா செய்யணும் இப்போ உனக்கு? கடை பிரச்சனை அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கண்ணு முடிதியாப்பா. ஒரு கண்ணு சரியில்லையடா ஏற்கல்ல உனக்கு. உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை பார்த்தேன். 3 வருஷமாகவே பல லட்சங்கள் நஷ்டமாக ஓடி இருக்க. நிறைய லட்சங்கள் கடனாக இருக்குது. சொத்துக்கள் சம்பந்தமான கேள்விகளும் குழப்பங்களும் அதிகம். இதனால் மனக்கசப்பு உள்மனதுக்குள்ள உடன்பிறப்புகளுக்கு இருக்குது. ஆனாலும் அதை வெளியே சொல்லி தீர்க்க முடியாத சந்தேகமும் சங்கடமும் உள்ளத்தில். இவைகளெல்லாம் மாறணும்னு நினச்சி கேட்குறேன். இந்த பிரச்சனையை தீர்த்து தந்துடுறேன். வழக்கு ஒன்று நீதிமன்றத்தை தொட்டு இருக்குது, அதையும் நீக்கி தாரேன். வேறு என்னப்பா செய்யணும்? கோயில் பிரச்சனை வழக்கு. கால் அப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? சென்னையிலேருந்து வந்து இந்த கோயிலை இவ்வளவு பார்த்து ரசித்த பிறகு தான் மன நிறைவோடு சாமி கும்பிடணும்னு கருப்பசாமி நினைக்காரு போலுக்கு. அதுதான் நம்மளை மெட்ராஸ்னு கூப்பிடலை அப்படின்னு நினைக்கிய போய் உள்ளேடா நீங்கள்லாம். உண்மையா இல்லையா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. வரலாம். சில அக்ரிமெண்ட்டுகள்லாம் பூரணமாகாமல் போயிடுது. அவைகள்லாம் பூர்த்தி ஆகுமான்னு கேட்டேன். இப்போ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஒரு 50 லட்ச ரூபா முதல்ல உனக்கு தந்தா நீ தப்பிச்சுக்கிடலாமா? நான் தரட்டுமா? கால் வந்துட்டுவா என் செல்லம். வெற்றி மேலே கொடுப்பா. என் பிள்ளைக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு வாடா. இந்தா முதல்ல கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தந்துடுறேன். அப்படி அடுத்து வரும்பொழுது என்னை மகிழ்ச்சியாக வந்து நீ பார்ப்பேன். சந்தோஷமா இருடா. ஓ கர்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குமா கல்யாணம்? யாரெல்லாம் வந்திருக்கியா? இது யாரு? காலை விட்டு வா. கல்யாணம்மா கல்யாணம். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் எங்க இருக்காங்க? உங்க பக்கத்தில் தான் இருக்கு. என்ன வாங்க, பக்கத்தில் வாங்க. நீங்களும் பக்கத்தில் வாங்க. நல்ல கண்களை மூடி மன நிறைவோடு என்னை வணங்கு பார்க்கலாம். சிவபெருமானே என்ன ஒலிக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ள சிவபெருமானுடைய நமச்சிவாய ஒலிகள் ஒலித்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? இருக்கா? இந்த பெண்ணுடைய கழுத்தில் திருநாகம் சுழன்று இருக்கு.
அந்த சர்ப்பகால தோஷத்தை நீக்கி அருள் நிறைந்த காட்சியோட ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரி. எப்போ சாமி நடக்கும் அப்படின்னு இவன் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி. மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறையில் நல்ல வரன்கள் வந்துடுவாங்க. சரி. அதில் நல்ல ஜாதகத்தை செலக்ட் பண்ணி வைகாசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுருவோம். கால் வந்துட்டுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே குழப்பமுடையது யார்? வாடா தம்பி, நல்லா இருக்கியா? கெட்டிக்காரனா இருக்காங்க, நீ நினைக்க வா. இப்போ யாரெல்லாம்டா வந்தீங்க? சரி வாமா. வேற என்ன வேணும்? அண்ணனுக்கு குழந்தை. ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு வைப்பானா? ஏய் கண்ணை முடுங்க அவன் வைப்பானான்னு நான் கேட்குறேன். அவன் வைப்பான், அவன் பொண்டாட்டி சம்மதிக்க மாட்டான். அவனையும் நான் சம்மதிக்க வச்சுருந்தேன்ப்பா. படி வெற்றி உண்டு. இந்தா அப்போ நீ ஒரு பெண்ணை பெற்று வச்சுக்கா. கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம் பிள்ளைகளுக்கு. நல்லா இருங்க. வாடா தம்பி, காலில் வந்துட்டு வாடா. அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா, ஆரவார ஜோதி அப்பா ஐயப்பா. இந்த அம்மாவுடைய வயசை பார்த்துக்கா. இந்த அம்மாவுடைய வயசை பார்த்துக்காங்க. எத்தனை பிள்ளைக்கு தாய்? உன் பொண்டாட்டி கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 4 பேர். அவளை சேர்க்காம அந்த பிள்ளை இல்லாமல் 3 பேர். 3 பேர். உனக்கு 3 பிள்ளைங்க. அந்த பிள்ளைய பெற்றவா தான் அவள் வாடாமல் போகிறதுக்கு காரணம். போயிட்டு வா. எவனை இவங்களை கூப்பிடு, நீ இடைஞ்சலுக்கு வந்து ஊடால ஒரு திருநீரை வாங்குறப்பார். அதுக்குரிய அர்த்தம் தான் இது. கால் வந்துட்டு வா. ஒவ்வொரு அசைவிலையும் கடவுள் ஒரு காரணம் வச்சுருப்பான். உண்மையா இல்லையாடா? விழுந்துடாதக்கா. ஒரு வருஷம் போடாங்கண்ணே, ஒரு 6 பாலைக்கு வழி விட்டுருங்க. ஒரே கேள்வி இவங்கிட்ட கேட்குற பிறகு உங்ககிட்ட கேட்குறேன். யார் என் பையன். அந்த மரமா வேணுமா வேண்டாமா? நீங்கள் பார்த்து கருப்பை பார்த்து சொன்னால் நான் எடுத்துக்கிறேன். உனக்கு வேணுமா வேண்டாமாடா? நீங்கள் பார்த்து சொன்னால் இதனால சரி. அப்படியா? அப்படியா? என் தலையில் இவ்வளோ பெரிய பொறுப்பதிக்கு போட்டீங்களப்பா. தெரியல சாமி. உள்ள இருக்காடா உனக்கு? இப்போ தான் கல்யாணம் ஆச்சுங்க மேடம். மார்ச்சில் தான் சாமி கல்யாணம் ஆச்சு. திருப்பதியில் நடந்துச்சுங்க. அந்த பிள்ளை இப்போ வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து வரமாட்டேங்குதுங்க. கண்களை மூடுங்கள், என்னென்று கேட்போம். மகனே, வருத்தப்படாத. வேற கல்யாணத்துக்கு நீ வழி பண்ணிக்க. சரிங்க, சந்தோஷம். அவன் அடுத்து வந்தாலும் முழு மனதோடு உள் நினைவோடு உன் கூட வாழ மாட்டான். அவளுடைய உள்ள வேற பக்கம் திரும்பி வேற ஒரு கேரக்டர் அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. நல்ல நீ புரிஞ்சுக்கணும். உன்னுடைய கேரக்டர் சின்சியர் ஆஃப் கேரக்டர். நீங்கள் நேர்மையாக இருக்கிய, கட்டன்னிட்டாக இருக்கிய. உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு என்னால் முடியாது. நான் ஃப்ரீடமாக வாழ்ந்தவன். ஏய், புரியலையா? அந்த ஃப்ரீடத்துக்கு நீ ஒத்துழைக்க போகிறதில்ல. அதனால் என்னுடைய லைஃப் ஃப்ரீடமாக இருக்கணும். அதனால் எனக்கு தகுந்த கேரக்டரை நான் பார்க்க போகிறேன். என்ன, அவங்க அப்பா அம்மாவே வாழ சொன்னாலும் அவள் வாழ தயார் இல்லை. அவங்க அப்பா வாழ வைப்பான், அவங்க அம்மா வாழ வைக்க மாட்டான். அவங்க அம்மா வாழ வைக்க மாட்டாடா. அதனால தான் உங்களுக்கு ஒரே முடிவு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கலந்துவா. கர்மசாமிக்கு வெற்றி அடைந்து வா. அவங்களே ஒரு முடிவு கேட்பாங்க. அதுக்கு பிறகு உன் முடிவை சொல்லு. முந்திட்டேன்னா ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். நமக்கு வேண்டாண்டாது. எதுக்கு அப்படி லட்சம் கொடுக்கணும்? என்ன மிச்சத்தை பிடி போய்க்கலாம். இந்தாப்பா, வேற என்ன வேணும்? எனக்கு வந்து எந்த சுகம் நிம்மதியே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி நீ உள்ளத்தால் சோர்ந்து போயிட்ட. எப்படினாலும் அவனை நல்லா வாழ வைக்க போகிறவன் நான் தான். அதனால நீ எதுக்கு வேற பண்ணிட்டாலே இதை என் மேலே பார்த்து போடு. நல்லா இருப்போம். தைரியமாக இருக்கடா. போங்கடா. காய்ச்சல் விட்டு வரேன். வராது. இவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அமுட்டிக்கு. அப்படியா?
கோயம்புத்தூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாமா, கால் வந்துட்டு வா. இது யாருப்பா? சின்ன சின்ன மூக்குத்தியா, சிகப்பு கல்லு கன்னி பெண்ணே ஒய்யாரம் கண்டு. இந்த குழந்தைக்கு வயசு எத்தனை? 1.5 வயசு ஆகும். இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள 6வது மாதமாக இருக்கும் பொழுதே உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் சரிவுகளும் மன நிறைவுகளில் குறைபாடுகளும் அமைதி இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாத பிரச்சனைகளும் பண நஷ்டங்களும் கடன்களும் தோன்றிடுது. அதுக்காக இந்த பிள்ளையினுடைய ஜனனத்தை குறை சொன்னால் உலகம் ஒத்துக்கிடுமாடா? ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரும் பொழுது தகப்பை இப்படி இருக்கணும், தாய் இந்த நிலையில் இருக்கணும், தாய் வழி தந்தை வழி தாத்தா பெரியோர்கள் இப்படி இருக்கணுங்கிற விதி அமைப்போடு தான் ஒரு ஜனனமே உருவாகுது. அந்த விதியினுடைய அம்சம்தான் காரணமே தவிர பிறந்த சரீரத்தை காரணம் சொல்ல முடியுமா மகனே? முடியாது. கால் இருக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் உன்னை விட்டு நீங்கணுங்கிற விதி அமைப்பு நேரமும் இப்போ நடந்திருக்கு. அதனால் புதுமையாக ஒரு நிலையை தொடங்க வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சிகள் நடக்கும். அதுக்கு இன்னும் வர உனக்கு நல்ல ரிசல்ட் வரல. அதை வர வைக்கணும். அடுத்து உள்ள மாத ஊதியத்தை கூட்டணும், குடும்பத்தை நல்லாக்கணும். 2 பேரும் ஏன் முன்னால் தான் ஒற்றுமையாக இருக்கிறதே தவிர அப்பப்போ கடிச்சுக்கிட்டீங்கள. அந்த மனநிலைகளை மாற்றணும். நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்திருக்கேன், புண்ணியம் கிடைக்கும். இந்த பிள்ளையுடைய 3வது வயசில் சில கோடிகள் உன் கையில் இருக்கும், 2 வாகனங்கள் உன் கையில் இருக்கும், வெளிநாடு சம்பந்தமான தொழிலில் நீ தொடர்பு வைத்திருப்பாய். இவைகளெல்லாம் உனக்கு பாக்கியமாக இருக்கும். இன்று இருக்கக்கூடிய வேதனைக்காக வாழ்க்கையை வெறுத்தனா நீ எவ்வளோ பெரிய முட்டாள். நாளைய உலகத்தின் சொர்க்கத்தையே நான் காட்டியிருக்கேன். இப்போ உனக்கு ஆனந்தமாக இருப்படா. காலில் வந்துட்டு வா மகனே. என்னப்பா வேற என்னடா வேணும் உனக்கு? இந்தா கடனை தீர்த்து தாரேன், சந்தோஷமா இரு. மகளே நீ வா, என்ன வேணும் உனக்கு? ஆம்பளை பைய வேண்டாம்னாலும் பொம்பளை விட மாட்டா, பக்கத்தில் வா. என்ன வேணும்? எனக்கு கடன் இல்லாமல் சந்தோஷமாக அவருக்கு வேறு வேலை கிடைக்கல. கடன் தீர்ந்தாச்சு, வேலை கிடைச்சாச்சு. புண்ணியமாக இரு, ஆனந்தமாக இருங்க, ஐஸ்வர்யமாக வளர்த்துக்கா பிள்ளைய. வா. அடுத்து வரும்பொழுது அதை பற்றி பேசுவோம். தாய் பராசக்தி நல்லா இருடா செல்லம், நேர்மையானவன்டா, நீ உயர்ந்திருப்பாய் வாழ்க்கை. கர்மசாமிக்கு அதே மாதிரி தொழிலால் கடன்பட்டு வந்த மனிதன் யார்? என்ன தொழிலா பார்க்க செல்ல குட்டி பேர? நீ என்ன தொழிலா பார்க்க? இப்போ என்ன தொழில் பார்க்க? நீ என்னடா தொழில் பார்க்க? தறி தங்க தொழில். தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் விவசாயம் சொந்தமான தொழில் யார் பார்க்க? கால் விட்டுவா நில்லுங்க, எங்கேயும் பேராதங்க என் செல்ல மக்களே. அப்படியே உங்களை தேடி வருகிறேன். இன்னைக்கு பவுன் என்ன விலைப்பா? 24க்கு சொல்லலை, 22க்கு. அப்போ என்னடா தொழில் பார்க்குறீங்களா? சரி சோமார் கேட்பா. சரி இன்னொரு தடவை கால் பண்ணுறது. முருகா வா. வண்டி வாகனம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள
மனைவியுடைய மனோபக்குவம், குடும்ப வாழ்வு சம்மந்தமான மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே நிறைய இருக்குது. அவங்களுடைய மனதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தி என்னை அமைதியாக வைக்கணும். அப்படி இருந்தால் எவ்வளோ பெரிய கடன்களையும் தீர்க்க எனக்கு முடியும். ஆனால் அவங்களுடைய டென்ஷனால் என் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது உன்னுடைய உள்மனக்கூற்று. காரணம் உங்களுக்கு அதுக்காக வாங்கி வச்சிருக்கு வரலாம். அந்த மனநிலைகளை திருத்தி உனக்கு இடைஞ்சல்லாமல் அவங்கள நல்லா வாழ வச்சு தரேன். உன் கடன்கள் தீர்றதுக்கு ஒரு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஒரு பொருள் கைமாற்றி விட்டு அதில் பணம் கிடச்சி தான் கடன் தீரணுங்கிற விதி இருக்குடா. அது எதுன்னு பண்ணுறதுன்னு தெரியல. மண்ணாத்தான் இருக்கும். இது இருக்கிற இடமா பூமியா எதுனே பூமி தாண்டா. இருக்கிற இடத்த கொடுக்காண்டா. வெற்றி ஆகி தரேன். அடுத்த இடமும் வாங்கி தருவேன். சந்தோஷமாக இருப்போம். கர்மசாமிக்கு பஞ்சி நூல் சம்மந்தமாக தொழில் யாருக்கு? தூசாதி வணிகம் பெற்று துயரடைந்த செல்வ மக்கள். கூப்பிடுவாரோ கூப்பிட மாட்டாரோன்னு என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா. அப்படிலாம் அழலாமா? நான் கூப்பிடாட்டும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நான் இருக்கிறேனே, அதை சிந்திக்க வேண்டாமா? நீங்கள்லாம் என்ன பிள்ளை, நீங்கள்லாம் அழக்கூடாது. எனக்கு அழுததே பிடிக்காது. நான் அழுது முடிச்சு உட்காந்துருக்கேன். அதுதான் கேட்டேன். இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க. அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவது ஒன்றுமில்லை. தொழுதால் பயன் என்ன, உன்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன. நன்மையும் தீமையும் பங்கையத்தோன் எழுதாப்படி வருமோ, சரியாது இரியன் ஏழை நெஞ்சே. பட்டினத்தார் சொன்னார். எப்படி சொன்னார்? மகனே, அழுதால் ஒன்றும் பயனடையப் போவதில்லை, மனம் நொந்தாலும் பயனடையப் போவதில்லை. இந்த துயரம் தீர வேண்டும் என்று வீடுதோறும் சென்று தொழுதாலும் நலமை அடையப் போவதில்லை. ஏன்? பிரம்மன் உன் தலையில் எழுதாதபடி எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆகையினால் நீ சலியாது இருக்க வேண்டும் ஏழை நெஞ்சமே என்று அருமையாக கூறினார். வீணாக துயரடையக்கூடாது. புரியுதா? குருமார்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், கடுமையான வெயில் வரும் பொழுது உன் கையில் ஒரு குடையை கொடுத்தா நீ என்னடா செஞ்சுக்கிடுவேன்? அந்த வெயில் தாக்காமல் ஒரு குடையை பிடிச்சிக்கிடுவேன். அந்த குடை தாண்டா நான். ஆனால் சூரியன் அந்த உலகத்தை விட்டு என்னால் நீக்க முடியாது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையா இல்லையாப்பா? சூரியனை நீக்க முடியாது. நான் கொடுக்குற கொடையை வச்சு எந்த வெயிலையும் தாக்குப்பிடித்து நீ இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். இதுதான் சித்தர்களால், யோகியர்களால், குருமார்களால் நடக்கும். மழையாக இருந்தாலும் அதுதான், கொடையாக இருந்தாலும் அதுதான். நீங்கள் இப்போ நடத்தக்கூடிய தொழில் இடம் சரியில்லையா அல்லது எங்களுடைய நேரம் சரியில்லையா? இங்கே நடத்தலாமா நடத்தக்கூடாதா? இப்போதைக்கு நிறைய பணங்கள் லட்ச லட்சமாக லாக் ஆகிடுத. ப்ராடக்டான பொருள்களெல்லாம் நம்ம கைவிட்டு போகாமல் அடைஞ்சி கிடக்குத. இதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது? மனம் வந்து இருக்கமே, யார்கிட்ட போய் பேசினாலும் அதுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு தானடா. காலில் விட்டு வா. என்னப்பா சொல்ல மாட்டேங்க? இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனிதனுடைய பிரச்சனைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அதில் வரக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற கருத்துக்கள். அதனால் உனக்கு தேவை இப்போ பணம் தான். எத்தனை லட்சம் வேணும் தேவைப்படுது? சார், எனக்கு பணம் வர வேண்டியது 5 கோடி சார். நான் கொடுக்க வேண்டியது 4 கோடி சார். ரெண்டுமே ஒன்றும் கவலைப்படாடா. 1 கோடி ரூபா உனக்கு முதல்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இந்த 1 கோடி ரூபாயை வச்சு உன் தொழிலை ரன் பண்ணதுக்கு வழிவகுக்கிறேன். சரியாக 1.25 ஆண்டுகளுக்குள்ள உன் கடனை அடைச்சி இதே தொழிலை வளப்படுத்தி வந்தால் போதும்லாடா. கால் விட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு அருமையாக நம்ம பிள்ளைகளை வாழ வைப்போம். ஏன் கவலைப்படணும்? இல்லையா? இந்த பக்கத்தில் வா. என்னையவே நினச்சி பார்த்துக்கா. உட்காரு. என்னைய சிந்தனை பண்ணி பார்ப்போம். என்னைய தியானம் பண்ணு உள்ளத்துக்குள்ள. இந்தாடா 1 கோடி ரூபா கிடைக்கும். கொடி தொழிலை வச்சு வளமாகி வளர்ந்து வந்து என்னை ஆனந்தமாக பார்ப்பாய் மகனே. வெற்றியடைவாய் செல்லக்குட்டி. நல்லா போயிட்டோம். சரிங்க சார். புண்ணியம் அடைங்களப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு. கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன்.
டீ குடிக்கிற போல தோணுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்களும் வேணாலும் இந்த கடையில் டீ குடிங்க, எல்லாம் துட்டு கொடுத்துருங்க.